வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பெப் தமிழ் நண்பன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தலைப்பிலான தொடர் காணொளி வரிசையில் உலோக காலம் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே தொல் தமிழர், பழைய கற்காலம், புதிய கற்காலம் பற்றிலாம் பார்த்தோம். அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற, மறக்காமல் போய் பாருங்கள். இன்றைய தலைப்புக்குள்ளே போகலாம் வாங்க. உலோக காலம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த காலகட்டத்தை நாம் இன்னொரு மாதிரி அழைக்கணும்னா பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெருங்கற்காலத்தை மெகாலித்திக் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெகாலித்திக் அப்படின்னா பெரிய கல் அப்படின்னு அர்த்தம். இந்த பெரிய கற்கால தமிழர்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இறந்தவங்களுடைய அந்த உடல்களை பெரிய பெரிய குழிகளில் கொண்டு போயிட்டு புதைச்சிருக்காங்க. அதே மாதிரி பெரிய பெரிய குழிகளில் புதைச்சிட்டு அதுக்கு மேலே பெரிய கல்லை கொண்டு மூடியிருக்காங்க. அது நினைவு சின்னங்களாகவும் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நினைவு சின்னங்களை என்ன பேர் சொல்லி அழைப்பாங்கன்னா பெரிய கற்படை சின்னங்கள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. புதிய கற்கால அந்த தமிழர்களுடைய அந்த அறிவு, பட்டறிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களா சிந்தித்து அவங்களா ஒன்று ஒன்றா முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அதற்கு பிறகு இது சரியாக இருக்கும்ன்ட்டு முடிவு பண்ண பிறகு அதை தொடர்ச்சியாக பின்பற்றியிருக்காங்க. இந்த படிநிலை வளர்ச்சியில் ஒரு பகுதியாகத்தான் இந்த பெருங்கற்படை சின்னங்களை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த காலகட்டத்துக்கு பிறகு தான் அன்றைய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் அங்கங்கே அவங்களுக்கு சில உலோக துகள்கள் கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்ச அந்த உலோக துகள்களை கொண்டு அதை உருக்கி அதை கொண்டு பல பொருட்களை செய்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி அவங்க நாகரிக வளர்ச்சியில் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றிருக்காங்க. சரி, இது உலக அளவில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உலோக காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உலக அளவிலும் செம்பு காலம், வெண்கல காலம், இரும்பு காலம், இந்த மாதிரிலாம் பல பிரிவுகளாக சொல்கிறாங்க. இப்போ ஐரோப்பாவில் பார்த்திங்கன்னா கிமு 2லேருந்து 1 வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை உலோக காலம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெண்கல காலத்தை பொறுத்த வரைக்கும் கிமு 2300லேருந்து 700 வரைக்கும் சொல்கிறாங்க. இரும்பு காலகட்டத்தை கிமு 700லேருந்து 1 வரை சொல்கிறாங்க. இப்படி உலக அளவிலும் இந்த செம்பு பயன்பாடு முதல்ல தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு உலோகங்களாக கண்டுபிடிக்கப்பட்டு அதை மனிதர்கள் உலக அளவில் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அரப்பா அந்த நாகரிகத்தை சார்ந்த ஆய்வுகள் செஞ்சு பார்த்தபோது அரப்பாவிலும் இது போன்ற செம்பு கற்கால கருவிகள்லாம் நிறைய இருந்திருக்கு. அதனால் செம்பு கருவிகளை அதிகமாக அவங்க பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபத்ரா, பெண்ணாறு, காவிரி பள்ளத்தாக்குகள், இந்த பகுதிகளில் ஆறை ஒட்டிய பள்ளத்தாக்குகள், இந்த பகுதிகளில் அகழ்வாய்வு செய்த போது அங்கே கிடைச்ச பொருட்களில் இந்த உலோகங்கள் சார்ந்த பொருட்களும் கிடைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா ஹல்லூர், மாஸ்கி, ஆந்திராவில் நாகார்ஜுனகொண்டா போன்ற பகுதிகள்லாம் நிறைய இது போன்ற பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிச்சநல்லூரில் அதிகமாக இந்த உலோகங்கள் பயன்பாடு அதிகமாக இருந்திருக்கு. அதனால் உலோக பொருட்கள் கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. வேற எங்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பையம்பள்ளி, அதாவது வேலூர் மாவட்டம், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர், அது பக்கத்தில் பையம்பள்ளி என்கிற ஒரு ஊரில் பார்த்திங்க அப்படின்னா வெண்கலம், செம்பு, இந்த உலோகங்களான பொருட்கள்லாம் நிறைய கண்டெடுத்திருக்காங்க. அதே மாதிரி சுடுமண் உருவங்கள்லாம் அதிகமாக கிடச்சிருக்கு, மண்பாண்டங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த உலோக காலம் அப்படின்றது பழைய கற்களை பயன்படுத்தி வந்தவங்க அதை பட்டை தீட்டி புதிய கற்களாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதை புதிய கற்காலம் சொல்கிறோம். அதற்கடுத்து கிடைச்ச அந்த உலோக துகள்களை அதுவே இயற்கையாக இப்போ காடு பற்றிட்டு எரியுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த உலோகங்கள் உருகி இருக்குது. அப்போ ஏற்கனவே இருந்த அந்த துகள்கள் உருகி ஒன்றாகி ஒரு திடமான ஒரு பொருளாக மாறி இருப்பதை அப்போ இருந்த மக்கள் பார்த்துருக்கலாம். அதை பார்த்து இந்த மாதிரி ஒன்று நம்மளே செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த பலகட்ட முயற்சியினுடைய விளைவு தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உலோக துகள்களை சேகரித்து அவங்களாவே அதை சூடுபடுத்தி அதை பொருட்களாக உருவாக்கியிருக்காங்க. எப்படி கல்லை தட்டி தட்டி செதுக்கி அதை கூர்மை பண்ணி அதை ஆயுதம் போல் அன்றாட பயன்பாட்டுக்குரிய கருவிகள் போல் மாற்றினாங்களோ அதே மாதிரி இந்த உலோகங்களையும் தட்டி தட்டி கூர்மையாக்கி பட்டையாக்கி அதையும் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க தங்களுடைய உழவு தொழிலுக்கும் மற்ற
செயல்பாடுகளுக்கும் பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. உலக அளவில் பார்த்திங்கன்னா அதிகமாக செம்பு தான் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு. அதாவது பயன்பாட்டில் இருந்த முதல் உலோகம்னா செம்பு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெருங்கற்காலத்தில் தங்கம் தான் முதல்ல கிடச்சிருக்கு. அப்போ தங்கத்தினுடைய பயன்பாடு முதல்ல அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த செம்பு பொருட்களை விட அதிகமாக தங்கம் இங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு நினைவில் வச்சுங்க. நம்மலாம் வந்து வெளிநாட்டில் தான் அதிகமாக தங்கம் எடுக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் வந்து நிறைய தங்கம் வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே தமிழகத்தில் அதிகமாக தங்கம் இருந்திருக்கு. நம்முடைய தமிழர்கள் அதை கண்டெடுத்திருக்காங்க, அதை உருக்கியிருக்காங்க, உலோகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த உலோகம் ஒரே உலோகமாக தான் இருந்திருக்கு. அதாவது மிகச்சிறந்த அப்படின்ற ஒப்பீடு பண்ணுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை அந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு காலம் செல்ல செல்ல இது மாதிரி துகள்கள்லாம் வேறு வேறு வண்ணங்களில் கிடைச்ச துகள்களை எடுத்து அதை உருக்கி அதை கொண்டு பொருட்கள் செஞ்சுருக்காங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் வந்து வெண்கலம், இரும்பு, செம்பு போன்ற உலோகங்கள்லாம். இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம், எதை கொண்டு நம்முடைய ஆய்வறிஞர்கள் தங்கம் தான் முதல்ல கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, நம்ம பற்றி நம்மளே பெருமையாக சொல்கிறது அப்படின்னா வந்து நம்ம அது ஏற்றுக்கவே மாட்டோம். ஏதாவது வெளிநாட்டை பற்றி சொல்லணும், இல்லை வெளியூர்களில் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் தான் நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் வேறு வழி இல்லை, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேறு எங்கே வேண்டுமானாலும் செம்பை பயன்படுத்தியிருக்கலாம், இங்கே நம்முடைய ஆட்கள் தங்கத்தை தான் முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது செம்பை கூட செம்பொன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வெண்கலத்தை வெண்பொன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இரும்பை இரும்பொன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாமே அந்த தங்கத்துடைய வகைகளாக, அதனுடைய பிரிவுகளாகத்தான் வந்து தமிழர்கள் அன்றைக்கு கருதியிருக்காங்க. அதனால் தங்கம் முதல்ல கிடச்சதுனால இது எல்லாமே தங்கத்துடைய வகைகள் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்கன்றதை வச்சுக்கிட்டு நாம் தங்கம் தமிழ்நாட்டில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் என்று உறுதியாக அறுதியிட்டு சொல்லலாம். சரி, இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தங்கத் துகள்களை உருக்கி சிறிய தகடு போல தட்டி அந்த தங்கத்தை களிமண் மேலே வச்சு ஒன்றோட ஒன்று இணைச்சி அணிகலன்களாக செஞ்சு அணிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அணிகலன்கள் ஆதிச்சநல்லூரில் நிறைய கிடச்சிருக்கு அப்படின்றது தான் தகவல். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தங்கத்தாலான மகுடங்கள் 19 மகுடங்களை ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வின் போது நம்முடைய ஆய்வாளர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மகுடங்கள் அப்படின்னா பார்த்துங்க, வெறும் தகடு மட்டும் இல்லை, தலையில் அணியக்கூடிய மகுடங்களை நம்முடைய தமிழர்கள் செஞ்சுருக்காங்கன்னா அப்போ தங்கம் எவ்வளோ கிடச்சிருந்துருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு தங்க தொழிற்சாலையை நம்முடைய ஆட்களை வந்து வச்சுருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு தங்கத்துடைய பயன்பாடு இருந்திருக்கு. தங்க துகள்கள் இங்கே அதிகமாக கிடைச்சிருக்கு. சரி, இந்த காலகட்டத்திற்கு பிறகு தான் வந்து செம்பு கிடைக்குது. தமிழ்நாட்டில் முதல்ல இந்த செம்பு உலோகம் பயன்பாட்டில் வரும்போது அதனை கொண்டு பலவிதமான பொருட்களை செஞ்சு நம்முடைய தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக வந்து உளி, சுத்தியல், ஆணி, அரம், அம்பு, வாள், கரண்டி, இந்த மாதிரி பல பொருட்களை தயாரித்து அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி போர்க்களங்களிலும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அன்றைக்கு நடந்த சின்ன சின்ன சண்டைகள் நடந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி நடக்கக்கூடிய அத்தனையிலும் வந்து இந்த செம்பினுடைய பயன்பாடு இருந்திருக்கு. ஏன்னா அந்த செம்பு தான் அதிகமாக கிடச்சிருக்கு. அப்போது இரும்பினுடைய காலத்திற்கு முன்பாக, வெண்கலத்துடைய காலத்துக்கு முன்பாக செம்பு ஆதிக்கம் செலுத்தியிருக்கு. ஆனால் என்ன ஒன்று, உலகெங்கும் செம்பு பயன்பட்ட அந்த காலகட்டத்தில் நம்ம தமிழர்கள் தங்கத்தை பயன்படுத்திட்டு வந்தாங்க. தங்கத்தினுடைய பயன்பாடு குறைஞ்ச பிறகு செம்பை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு செம்பிலிருந்து இன்னொரு பொருளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா ஒன்றோட ஒன்று உலோகங்களை சேர்த்தா எப்படி இருக்கும், ஏன்னா சில உலோகங்கள் வந்து நிறைய கிடைக்கிது, உலோக துகள்கள் சிலது குறைவாக தான் இருக்குது. அப்படின்னும் போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உலோகத்தை செஞ்சால் எப்படி இருக்குன்ற முயற்சியை பல்லாண்டுகளாக தமிழர்களை வந்து சிந்தித்து முயற்சி பண்ணி அதனுடைய விளைவாகத்தான் வெண்கலத்தை உருவாக்குறாங்க. இந்த வெண்கலம்ன்றது என்னென்னா 8 பங்கு செம்பு, 1 பங்கு தகரம், இதை சேர்த்த கலவைதான் வெண்கலம் அப்படின்னு தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வெண்கலத்தை பெருங்கற்காலம் என்று சொல்லக்கூடிய உலோக காலத்தில் பல பொருட்களை செய்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக செம்பு, கும்பா, கிண்ணம், குடம், வட்டில் போன்ற பொருட்களை போன்ற கலன்களை செய்ய பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி விளக்கெல்லாம் வந்து இந்த வெண்கலத்தில் தான் தயாரிச்சிருக்காங்க. மாட விளக்கு, குத்து விளக்கு,
அதே மாதிரி பாவை விளக்கு, இது போன்ற விளக்குகளை வெண்கலத்தில் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மற்ற உலோகங்களை செய்கிற மாதிரி வாள், கரண்டி போன்றவற்றையும் வெண்கலத்தையும் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த வெண்கலம் அப்படின்ற ஒன்று தமிழர்கள் உருவாக்குனது. இது பூமியில் கண்டெடுத்த ஒரு பொருளை கொண்டு செஞ்சது கிடையாது. அதை கொண்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, தமிழருடைய முற்போக்கு தொழில்நுட்பத்தை புரிஞ்சுக்கலாம். ஒன்றோடொன்று பிணைத்து வேறொரு பொருளை உருவாக்கி அதை வலிமைமிக்கதாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அந்த சிந்தனை, முற்போக்கான சிந்தனை தமிழரிடம் தோன்றியிருக்கு. அதனுடைய விளைவாக தமிழர்கள் அதிகமான இந்த மாதிரி பொருட்களை உருவாக்கி பயன்படுத்தி மேம்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆதிச்சநல்லூரில் இது போன்ற வெண்கலப் பொருட்கள் நிறைய கிடச்சிருக்குது ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பாக வந்து வட்ட வடிவத்திலான கிண்ணங்கள் கிடச்சிருக்கு. அந்த கிண்ணங்களை போன்று மூடிகள், நிறைய வெண்கலத்திலான மூடிகள் கிடச்சிருக்கு. இன்னும் சிறப்பு என்னென்னா, அந்த மூடிகள் மேலே பறவைகள் போன்ற வடிவங்களை வந்து செதுக்கியிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம், அந்த பானைகள்லாம் வந்து பானை மேலே, அதே மாதிரி அந்த பானை மேலே முடுற தட்டுகளில் நிறைய இலை போன்று, பூ போன்ற ஓவியங்களை அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த பழங்கற்கால தமிழர்கள்லாம் வந்து வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வெறுமனே பானை தயாரித்து தண்ணி ஊற்றி குடித்து சாப்பாடாக்கி சாப்பிட்றது மட்டும் இல்லை, அந்த அழகியல் உணர்வு அன்றைக்கே வந்து தமிழரிடம் இருந்திருக்கு, கலை உணர்வு இருந்திருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த உலோகம்லாம் தயாரிக்கும்போது அந்த உலோகங்களிலும் அதில் சில வடிவங்களை வரைகிறத தமிழர்கள் முயற்சி பண்ணியிருக்காங்க, வெற்றியும் கண்டிருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து பறவை போன்ற ஒரு வடிவத்தை வரைஞ்சிருக்கிறாங்க. அது வந்து ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச பொருட்களில் ஒன்றில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா, உலக அளவில் செம்பு எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி வெண்கலம் என்கிற ஒரு பொருளை எப்படி உருவாக்குனாங்க தமிழர்கள், எப்படி அதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம். இதை பொறுத்து நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அதாவது ஒரு வினாவாக கேட்கும்போது தமிழர்கள் பயன்படுத்திய உலோகங்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் நம்ம எழுதலாம். அது குறிப்பாக வந்து தமிழர்கள் பயன்படுத்திய உலோகங்களில் செம்பினுடைய பயன்பாடு, தங்கத்தினுடைய பயன்பாடு குறித்து எழுதுக, கூறுக அப்படின்லாம் வந்து ஒரு வினா எழுப்புனா அதற்கு இது போன்ற செய்திகள்லாம் தொகுத்து நாம் சொல்லலாம். ஏன்னா தமிழுடைய பண்பாட்டையும் கலை கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தமிழர்களாகிய நம்முடைய கடமை. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள்லாம் வந்து தமிழ் இலக்கியங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாவல், நாடகம், திரைப்படம், இது போன்ற பல துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கிறாங்க. ஆனால் தொல்லியல் துறை சார்ந்த அந்த செய்திகள்லாம் வந்து அதிகமாக போய் சேர்றதில்ல. ஏன்னா அது ஆர்வத்தோடு யாரும் கவனிக்கிறதில்ல. உண்மையிலே நம்முடைய பண்பாட்டை, கலை கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும், நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை நம்ம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இடத்துல கொண்டு வந்தோம்னா அவங்களும் நம்முடைய அந்த பாரம்பரியத்தை தெரிஞ்சு வியப்படைவாங்க. அதனால் இது போன்ற செய்திகளை நாம் எல்லோருக்கும் வந்து ஷேர் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இது போன்ற நிறைய வீடியோக்கள் நம்முடைய சேனலில் இருக்குது. பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த காணொளியாக வரவிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கவும்.